வைணவ சித்தாந்தத்தில் புரட்சி செய்த ராமானுஜருக்கு சேலத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் வைணவ மதத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ராமானுஜரின் 1000வது பிறந்த தினம் வருகிற மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலய பிரவேசம் செய்திட வழிவகுத்தவர் என்ற பெருமைக்குரியவரான ராமானுஜருக்காக சேலம் எருமாபாளையத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமானார் என்கின்ற ராமானுஜர் அவர் சிரசுக்கு மேலே பரமபதநாதன், மகாலட்சுமி, விஸ்வக்சேனர், அவரை சுற்றி அவர் சிரசுக்கு மேலே ஆழ்வார்கள், முகத்துக்கு நேராக அவருடைய பஞ்சாச்சாரியர்கள், இப்படி அமைந்த திருமாமணி மண்டபம் சேலம் ராமானுஜர் மணிமண்டபம். 3 ஏக்கர் நிலப்பரப்பில் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மணிமண்டபத்திற்கு கடந்த 2ஆம் தேதி அன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. 18 அடி உயரத்தில் ராமானுஜரின் சிலை இங்கு பிரம்மாண்டமான முறையில் நிறுவப்பட்டுள்ளது. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பிளேஸில். மற்ற இடத்தோட இங்கே கொஞ்சம் அமைதியாக நல்லா இருக்குது. பெருமாள், எல்லா கோவிலோட பெருமாளும் இங்கே இருக்கனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மணிமண்டபத்தில் மேலும் சிறப்பு அம்சங்களாக ராமானுஜரின் வரலாற்றை விவரிக்கும் வகையில் ஒலி ஒளி காட்சி அரங்கு உள்ளது. அந்த பிரம்மனை கொண்டு நிலைத்த ஆனந்தம், பரம ஆனந்தத்துடன் கூடியது பரமபதம். வைணவ சித்தாந்த நூல்கள் அடங்கிய நூலகம், பிரபந்த பாடசாலை ஆகியவையும் மணிமண்டப வளாகத்தில் அமைக்கப்படுகின்றன. மிக பிரம்மாண்டமான முறையில் ராமானுஜர் 18 அடி உயரத்தில் பீடம் இல்லாமல் 18 அடி உயரத்தில் 6 அடி பீடத்தோடு சேர்த்து மொத்தம் 24 அடி உயரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனுடைய மெட்டீரியலில் அதனுடைய சுவாமியினுடைய பொருளெல்லாம், மூலப்பொருளெல்லாம் முழுக்க ரசாயனம் கலக்காமல் ஒரு சுத்தமான ஒரு புனித பொருட்களே வச்சு அந்த சுவாமியை செய்திருக்கிறோம். தமிழகத்திலேயே முதன்முறையாக ராமானுஜருக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்தை காண சேலம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த 1000 ஆண்டுகள் ஆனதற்கு அவர் சிறப்பிக்கும் வகையாக இம்மணிமண்டபம் சேலத்தில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் பிரவீன், நியூஸ் 18 தமிழ்நாடு.